ராஜ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்களை முதற்கண் தெரிவித்துக் கொண்டு, இந்தியாவினுடைய முதன்மையான தொழில் நகரமாக திகழ்கிற, நாட்டின் பட்டாசு உற்பத்தியிலே 90 விழுக்காட்டிற்கும் அதிகமான பங்களிப்பினை வழங்குகிற, விருதுநகர் மாவட்டத்தினுடைய முக்கியமான வணிக நகரமாக திகழ்கிற, பல லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பினை வழங்குகிற இந்த சிவகாசி மண்ணிலே நின்று பேசுவதே எங்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வரம். பட்டாசுக்கு பேர் போன இந்த சிவகாசியிலே நடைபெறுகிற இந்த பட்டாசு பட்டிமன்றத்திற்கு நடுவராக வீற்றிருக்கிற பட்டிமன்ற ரசிகர்களின் உள்ளங்களில் உட்கார்ந்திருக்கும் உற்சவ மூர்த்தியே, கொஞ்சம் இறக்கி கொடுப்பா. பேச்சாளர்கள் தினம் தினம் பாடுகிற நகைச்சுவை பாசுரமே, பேண்ட் சட்டை அணிந்து நடக்கிற பேசும் தமிழே, விரல் நுனியில் இலக்கணமும் குரல் நுனியில் இலக்கியமும் கொண்டு மேடைக்கு இறங்கி வந்த மின்னலே, நடுவர் சம்பளத்தையும் சேர்த்து வாங்கிட்டு போறியாம் போலியே, நகைச்சுவை கண்ணலே, தமிழ் பின்னலே, இலக்கிய ஜன்னலே, உங்கள் நகைச்சுவையை கேட்டால் தீர்ந்து போகும் இந்த சிவகாசி ரசிகர்களுடைய இன்னலே இன்னலே இன்னலே. இப்ப தெரியுதா படிப்பாளிகள் யாருன்னு? நீ என்னை பத்தி மட்டும் தான் படிச்சு வந்திருக்க. பாயிண்ட் எங்க? எங்க நடுவர் அவர்கள் நடித்து சமீபத்தில் வெளிவந்த திரைப்படம் ஹாப்பி ராஜ். தமிழ்நாட்டு மக்கள் எல்லோரும் ஹாப்பியாக இருப்பதற்கு காரணமான தொலைக்காட்சி ராஜ். 3 நாள் நீ தூங்கவே இல்லை என்று இதன் மூலம் தெரியுது. எந்த கேபி ராஜ் எங்க தூக்கிட்டு வந்திருக்கான் பாருங்க. ராஜ் டிவியோட தூக்கிட்டு வந்து ராஜ் டிவி ஓனரே பார்த்துட்டு மிரள போறாரு. அன்னபாரதி அக்கா சொன்னாங்க பேசும்போது, நீங்க சொன்னீங்களா மேடை கைவிட்டா கூட நான் விவசாயம் பண்ணி பொழைச்சுக்குவேன் நீங்க சொன்னதா சொன்னாங்க. நான் சொல்றேன் அதுக்கு அவசியமே இல்லை. என்ன காரணம் தெரியுமா? மகாத்மா காந்தியடிகள் சொன்ன வார்த்தை, ஒரு மனிதனை பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி ஒருபோதும் கைவிடாது. முடிவுரைக்கு அந்த பாயிண்ட் தான் வச்சிருந்தேன். காந்தியை தூக்கிட்டு கம்பீரமாக வந்துட்டான். நான் காஞ்சி உன கம்பியை தூக்கிட்டு வெளியே போக வேண்டியதுதான். இங்க பாரதி கண்ட புதுமை பெண் அன்னபாரதி அக்கா பேசும்போது சொன்னாங்க, நிறைய சம்பாதிச்சாதான் பிள்ளைகளை படிக்கவே வைக்க முடியுதுன்னு சொன்னாங்க. நான் கேட்கிறேன், எந்த செலவுமே இல்லாம அரசு பள்ளியில இன்றைக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் சாதிக்கவில்லையா? டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் மறைந்த போது கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ஒரு கவிதையில சொன்னாருங்க. என்ன தெரியுமா சொன்னாரு? குரான் உன்னை பெற்ற தாய், குரல் உன்னை வளர்த்த தாய், அதனால்தான் நீ சாதித்தாய். அரசு பள்ளியிலே படித்தவன் உருப்பட மாட்டான் என்றார்கள். ஆனால் இன்றைக்கு எல்லா பள்ளி மாணவர்களும் உன் பெயரைத்தானே உருப்போடுகிறார்கள். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நீ குடியிருந்தாயே, அது அல்ல உன் பெருமை. குடிமக்களுடைய இதயங்களில் எல்லாம் குடியேறினாயே, அதுதான் உன் பெருமை. அருணன் வந்து பேசும்போது சொன்னாரு, படிச்சுட்டு பல பேரால தன்னையே காப்பாற்ற முடியல, அப்புறம் எப்படி நாட்டை காப்பாற்ற முடியும் நடுவர் அவர்களே. போன வாரம் எங்க அருணன் கோர்ட்டுக்கு போனாரு. அவர் ஒரு வக்கீல். கோர்ட்டுக்கு போகும்போதே ஒரு வெல்டிங் வைக்கிற ஆளை கூட்டு போயிட்டார். எதுக்கு? ஜட்ஜு கேட்டார், எதுக்கியா வெல்டிங் வேலை பார்க்குற ஆளை கூட்டு வந்திருக்க? சட்டத்தில் இருக்கிற ஓட்டையை பூரா அடைக்க போறேன் அப்படின்னாரு. முத நாள் டார்ச்சில் எடுத்துட்டு போயிருக்காரு. சரி, என்ன சட்டம் ஒரு இருட்டறையா, இடறி விழுந்துருவாராம். லட்சுமி நாராயணன் எம்எஸ்சி படிச்சிருக்கான், மேக்ஸ். அவனுக்கு வந்து சில்லறை கரெக்டாக வாங்க தெரியாது. ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க சார், கவனக்குறைவுக்கும் அறிவு குறைவுக்கும் வித்தியாசம் இருக்கு. சில்லறையை சரியா வாங்க முடியாதது என்னுடைய கவனக்குறைவே தவிர எம்எஸ்சி மேக்ஸுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அது அறிவு குறைவு கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்குங்க. அவன் 3 வருஷம் படிக்கும்போதும் ஒரு டேலி பண்ணும்போது அக்கௌண்ட்ஸில் ஒரு 2 ரூபா மட்டும் எக்ஸஸாக வந்துக்கிட்டே இருக்கு. கடைசி வரைக்கும் அவன் கண்டுபிடிக்கல. என்னன்னு பார்த்தா மேலே பிள்ளையார் சொல்லியும் சேர்த்து கூட்டியிருக்கான். 6 2 8. நடுவர்களே, அருணன் பேசும்போது இன்னொரு ஒரு செய்தியை எடுத்துரைத்தார். அவர் எடுத்து உரைக்கட்டுப்பா, நீ வந்து இப்போ என்ன எடுத்து உரைக்க போற? வந்ததுலேருந்து அவங்க அன்னபாரி சொன்னாங்க, அருண் சொன்ன, நீ என்னப்பா சொல்ல போற? எதிரணிக்கு மறுப்பு சொல்ல வேணாமா, கவுண்டர் கொடுக்க வேணாமா? அப்பதானே வாதம் சூடு பறக்கும். ரொம்ப சூடு பறந்து ஏற்கனவே சூடு பிடிச்சாங்க கிடக்கும், பூரா பானக்காரன் குடிச்சிட்டு. அவர் சொல்றாரு, ஸ்கூல்ல படிச்ச A+B² எதுக்கு உதவுச்சுன்னு கேட்டார். நான் அதுக்காக இப்படி ஒரு பேசுவார்னு தெரிஞ்சுதான் அதுக்கு நான் பதில் முன்னாடியே ரெடி பண்ணிட்டேன். கட்டுமான துறைன்னு ஒரு துறை இருக்கு சார், எல்லாருக்குமே தெரியும், கன்ஸ்ட்ரக்ஷன். அதுல ஒரு சதுர வடிவ நிலத்தை அல்லது வீட்டை விரிவாக்கம் செய்கிற போது அதன் பரப்பளவை கணக்கிடுவதற்கான அடிப்படை சூத்திரம் என்ன தெரியுமா? A+B² என்கிற சூத்திரம் தான். தெரிஞ்சுக்குங்க. நம்ம வந்து கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணுறோம், வீடியோ கேம் எவ்வளவோ பயன்படுத்துகிறோம். அது எல்லாத்துலேயுமே ஒரு பிம்பத்தை சின்னதாக்குவதற்கோ
பெரியதாக்குவதற்கோ நம்ம அல்ஜீப்ரால படிக்கக்கூடிய ஃபார்முலா தான் அடிப்படையாக பயன்படுகிறது என்று சொன்னால் படித்தவங்களால எதையுமே முறைப்படி பயன்படுத்த முடியும். சரியா படிச்சா பயன்படுத்தலாம். அதுதான் எங்களுடைய வாதம். நடுவர் அவர்களே, நடுவர் அவர்களுடைய வாட்ஸ்அப் டிபியை பார்த்துருக்கீங்களா யாராவது? ஆமாம், என் நம்பரை கொடுத்து விடு எல்லாத்தையும். 3 மணிக்கெல்லாம் ஃபோன் பண்ணிட்டேன் எனக்கு. என்ன வச்சிருக்கீங்க வாட்ஸ்அப் டிபி நான் கேட்குறேன். உழைக்கிற மாதிரி டிபி வச்சிருக்கீங்களா? வைக்கவில்லை. என்ன வைத்திருக்கிறீர்கள்? நாட்டுப்புற கதை களஞ்சியம் என்கிற கி ராஜநாராயணன் ஐயா அவர்களுடைய புத்தகத்தை வாசிப்பது போன்ற ஒரு புகைப்படத்தை தான் டிபிலேயே எங்க நடுவர் வச்சிருக்காருன்னா, அதிலும் பாருங்க, வாசிப்பது போன்று. இதுவே நீ என்னை புகழ்கிறன்னு சொல்லி என்னை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க. அருண் அண்ணன் இன்னொரு செய்தியை எடுத்துரைத்தார். என்ன எடுத்துரைத்தார்? பில்கேட்ஸ் படிச்சாரா, காமராஜர் படிச்சாரா, அவர் படிச்சாரா, இவர் படிச்சாரான்னு சொன்னார். ஒரு 10 பேரை. அதுக்கு எங்க அரக்கோணம் லோகேஷ் அவர்கள் சொன்னாரு, அவர் 10 பேரை சொன்னா நான் 10 லட்சம் பேரை சொல்லுவேன்னாரு. நான் சொல்றேன், இவர் 10 லட்சம் பேரை சொன்னா நான் 10 கோடி பேரை சொல்லுவேன். 10 கோடி பேர்ல 333வது ஆளை சொல்லு. அடுத்த பாயிண்ட்டுக்கு வேற பேதலிச்சு போயிடுவேன். சும்மா நடுவர்ல ஏதோ நாதாத்தனமா உட்காந்துருக்கேன், பிரிச்சு போயிருவேன் கவுண்டரு. எங்க எங்கேயோ இருக்கிற பில்கேட்ஸையும், எங்கேயோ இருக்கிற சச்சின் டெண்டுல்கரையும், எங்கேயோ இருக்கிற தாமஸ் ஆல்வா எடிசனையும் தான் உழைப்பாளிகளில் உங்களால் உதாரணமா சொல்ல முடியும். ஆனா படித்து வாழ்க்கையில் முன்னேறியவர்களில் என் பக்கத்து வீட்டு சகோதரனை என்னால உதாரணம் சொல்ல முடியும் சார். அதுதான் சார் படிப்புக்கு இருக்கிற மகத்துவம். யாரை பார்த்தாலும் இன்னைக்கு முதல்ல இன்னைக்கு என்ன சார் கேள்வி கேட்குறோம்? நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறோம். யாரை பார்த்தோம் நல்லா இருக்கீங்களான்னு கேட்கறது இல்லை. முதல்ல ஆளை பார்த்தோன்னே என்ன கேட்குறோம்? பையன் என்ன படிக்கிறான், புள்ள என்ன படிக்குது, எவ்வளோ மார்க் வாங்கிச்சு போன பரீட்சையில். ஒரு ஆளை பார்த்த உடனேயே இன்றைக்கு முதலில் கேட்கிற கேள்வியை படிப்பை மையமாக வைத்து தான் கேட்கிறோம் என்று சொன்னால் அதுதான் படிப்புக்கு இருக்கிற மகத்துவம். என்ன காரணம் தெரியுமா? கல்வி என்பது ஏழைக்கு செல்வம். கல்வி என்பது ஒரு செல்வந்தனுக்கு அணிகலன். கல்வி என்பது ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு. கல்வி என்பது வீட்டிற்கு விளக்கு. கல்வி என்பது நாட்டிற்கே நன்மை சார். அதுதான் சார் கல்விக்கு இருக்கிற மகத்துவம். நடுவர் அவர்களே, இப்போ உங்கள்கிட்ட 5 கார் இருக்கலாம். எத்தனை கார் இருக்கு? 5ஆ? நீங்க யாரும் ஸ்கிரிப்டை யோசிச்சுட்டு வரலப்பா. நான் என்ன கார் வச்சிருக்கேன், அதுக்கு என்ன டயர், இதைத்தான் வர்றாள் பூரா சொல்லி சொல்லி என் டயர் பூரா வெடிக்குது டம்மு டம்முன்னு. நான் சொல்றேன், உங்கள்கிட்ட 5 காரு 5 வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரைட். 2-3 வருஷம் கழிச்சு அதுல 2 காரையோ 2 வீடையோ விற்கிற நிலைமை கூட வரலாம். உங்களை வச்சு பட்டிமன்றம் நடத்தா விற்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படித்தான் நீங்கள் ஆக்கி விட போகிறீங்கன்னு நினைக்கிறேன். ஊருக்கு கோயிலுக்கு பூரா சொல்லி சொல்லி என்னை பூரா கண்ணு வச்சு அன்றைக்கெல்லாம் ஒருத்தர் 5 எலுமிச்சம்பழத்தை ஊட்டி விடுறேன் சார் கார் முன்னுக்க. நான் விடுவேனா ஜூஸை குடிச்சிட்டு சூப் பண்ணிட்டு போயிட்டேன். இல்லை, நான் சொல்ல வர்ற பாயிண்ட்டை சொல்லிடுறேன், அப்புறம் அடிபட்டு போயிடும். ஆமாம், நீ முடிஞ்சோட நீயே அடிபடத்தான் போகிற இன்னைக்கு சார். ஒருத்தன் மிகப்பெரிய கோடீஸ்வரனா இருந்தான், சரி, இப்போ நடுத்தரவுக்கு வந்துட்டான் அப்படின்னு சொல்லலாம். அது என்னை சொல்லிட்டு போ, அதான் சொல்ல போற. பொதுவா சொல்றேன், உங்களை போய் சொல்லுவேன்னா என் தெய்வமாச்சே நீங்க சொல்லிட்டு அங்கிட்டு போய் என் ஜோக்கை விட நடுவர் ஜோக்கு கம்மி தான் அப்படின்னு போறது வெளியே போய். இதே ஒருத்தனை பார்த்து ஒரு காலத்துல அவர் கடுமையா உழைச்சாரியா, இப்ப அவரால் உழைக்கவே முடியலன்னு சொல்லலாம். ஆனா ஒரு காலத்துல அவர் எம்எஸ்சி படிச்சிருந்தாரியா, இப்ப 3ஆம் கிளாஸுக்கு வந்துட்டாரியான்னு யாரையாவது பார்த்து சொல்ல முடியுமா? ஒருத்தனுடைய செல்வம் கீழே இறங்கும், உழைக்கிற ஆற்றல் கீழே இறங்கும். ஆனா ஒருவனுடைய கல்வியும் படிப்பும் ஒருபோதும் கீழே இறங்காது. கல்வி என்பது ஏறு வரிசை தான் என்பதை மறந்து விடாதீர்கள். ஒருத்தர் படிச்சிருக்காரு சார், ஓரளவு படிச்சிருக்காரு, அவருக்கு திருன்னு ஒரு அடைமொழி போடுவாங்க. அதை தாண்டி இன்னும் கூட படிச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்க, என்ன அடைமொழி வரும்? உயர் திருன்னு மாறும். இதுவே இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சு ஒரு சாதாரண கோர்ட்ல ஜட்ஜ் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், என்ன தெரியுமா அவருக்கு அடைமொழி? கணம் கோர்ட்டார் அப்படின்னு ஒரு அடைமொழி. இதுவே இன்னும் நல்லா அவருடைய சர்வீஸ் கூடி ஒரு ஹை கோர்ட்லயோ ஒரு சுப்ரீம் கோர்ட்லயோ ஜட்ஜ் ஆயிட்டாருன்னா அவருடைய பொசிஷன் அங்கீகாரம் என்ன தெரியுமா? மை லார்ட். லார்ட்ஷிப் என்கிற ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். லார்டுனா என்ன? கடவுள். ஒரு சாதாரண மனிதனை கூட கடவுளுடைய அந்தஸ்திலே உயர்த்தக்கூடிய ஆற்றல் கல்விக்கு மட்டும்தான் இருக்கிறது. இந்த உலகத்தினுடைய மிகச்சிறந்த கல்விமான் ஆன்மீகத்தினுடைய வழியிலே கல்வியை இந்த பாரத தேசத்தினுடைய மூலை முடுக்குகள் எல்லாவற்றுக்கும் கொண்டு போய் பரப்பியவர் சுவாமி விவேகானந்தர். சிக்காகோவை பற்றி சொன்னாங்க எங்களுடைய நடுவர் அவர்கள். அந்த சிக்காகோ மாநாட்டில் போய் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் யாருன்னே தெரியாத எங்கேயோ பிறந்து வளர்ந்த மனிதர்களை பார்த்து சகோதர சகோதரிகளேன்னு சொன்னார். அவருடைய அந்த சிக்காகோ சொற்பொழிவு இப்போ வரைக்கும் வரலாற்றிலே முக்கியமான ஒன்றாக இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் அந்த சிக்காகோவில் பேசுகிற வாய்ப்பு விவேகானந்தருக்கு கிடைச்ச வாய்ப்பா? கிடையாது.
விவேகானந்தருக்கு கிடைக்கலங்க அந்த வாய்ப்பு. யாருக்கு தெரியுமா கிடைச்சது? மிகப்பெரிய செல்வ சீமானாகிய பாஸ்கர சேதுபதிக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் பாஸ்கர சேதுபதி என்ன தெரியுமா சொன்னாரு? நான் அங்க போய் பேசுறதுக்கு தகுதி உள்ள ஆள் இல்லையா, என் நண்பன் விவேகானந்தர் அருமையா படிச்சிருக்கான், என்னோட நிறைய படிச்சிருக்கான், அவனுக்கு தான் அங்க போய் பேசக்கூடிய தகுதி இருக்கிறது என்று படித்த அறிவாளி தன்னுடைய நண்பனை அனுப்பி வைத்தார் பாஸ்கர சேதுபதியை. சார், காரல் மார்க்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. காரல் மார்க்ஸை அவருடைய மனைவி ஜென்னி காரல் மார்க்ஸினுடைய அளப்பரிய அறிவுக்காகவே திருமணம் செய்து கொண்டாள். 23 ஆண்டுகளில் 40,000 புத்தகங்களை படித்து நூலகத்திற்குள்ளேயே தன்னுடைய வாழ்க்கையை புதைத்து கொண்டவர் காரல் மார்க்ஸ். ஒரு கட்டத்துக்கு மேல காரல் மார்க்ஸால குடும்பத்தை பார்க்க முடியல, நாட்டுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும்னு முடிவு பண்றாரு. தன்னுடைய நண்பன் ஏங்கல்ஸை கூப்பிட்டு சொல்றாரு, காரல் மார்க்ஸ், என்னுடைய மனைவியையும் என்னுடைய பிள்ளைகளையும் நீ பார்த்துக்க, நான் இந்த நாட்டுக்காக மூலதனம் என்கிற ஒரு புத்தகத்தை எழுத போகிறேன் என்று சொல்லி மூலதனம் என்கிற ஒரு புத்தகத்தை எழுத ஆரம்பிக்கிறாரு. காரல் மார்க்ஸுடைய பிள்ளை குழந்தை வறுமை வந்து இறந்துருது. தன்னுடைய பிள்ளை இறந்து போன செய்தியை கூட ஜென்னி தன்னுடைய கணவன் காரல் மார்க்ஸ்ட சொல்லலை. ஏன்னா அவருடைய மூலதனம் என்கிற நூல் முழுமையாக எழுதப்பட வேண்டும் என்பதற்காக ஜென்னி அதை கூட காரல் மார்க்ஸ்ட தன்னுடைய கணவன்கிட்ட தன்னுடைய பிள்ளை இறந்த செய்தியை கூட சொல்லாமல் இருந்தார். ஆல்ஃபிரட் நோபல் ஒரு மிகப்பெரிய பணக்காரர், மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ்க்கு சொந்தக்காரர். அவ்வளவு பணத்தையும் படிப்புக்காக அறிவு துறைகள் எல்லாம் சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய பணத்தை எல்லாம் கொடுக்கிறேன் என்று கொடுத்தார். இவ்வளவு ஏன்? ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் சார், 200 பவுன் நகை போட்டு புகுந்த வீட்டுக்கு அனுப்புகிறோம். ஆனால் அந்த பொண்ணு படிக்கலைன்னு வைங்களேன், புகுந்த வீட்டில் அந்த பெண் அடிமையாகத்தான் நடத்தப்படுவாள். 200 பவுன் நகை போட்டு அனுப்பினாலும், இதுவே படித்து அந்த பொண்ணு ஒரு வேலைக்கு போனால் புகுந்த வீட்டிலே அந்த பெண்ணுக்கு கிடைக்கிற மரியாதையே தனி என்றால், ஒரு மனிதனுக்கு மரியாதையை மதிப்பை பெற்று தருவது கல்வியாகத்தான் இருக்கிறது. எங்கள் நடுவர் அவர்களுடைய நடிப்பில் ஹாப்பி ராஜ் என்கிற ஒரு திரைப்படம் வந்துச்சு. அதில் ஜார்ஜ் மரியான்னு ஒரு நடிகர் நடிச்சிருப்பார், கூடவே அப்பாஸ்னு ஒரு நடிகர். இந்த 2 பேருக்கும் ஒரு உரையாடல் போகும். அப்போ ஜார்ஜ் மரியான் ரொம்ப அழகாக சொல்லுவார், என்னை எல்லாரும் சப்பானி மகனே சப்பானி மகனேன்னு கூப்பிட்டாங்க. நான் வந்து மாற்றுத்திறனாளி, ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன். எல்லாரும் என்னை பார்த்து கேவலமாக பேசினாங்க என் தோற்றத்தை வச்சு, சப்பானி மகனே சப்பானி மகனேன்னு சொல்லி. ஆனால் நல்லா படித்தேன், மிகப்பெரிய ஆசிரியரானே, வெறும் தரையை மட்டுமே பார்த்து நடந்த எங்கள் அப்பாவை இன்னைக்கு நான் தலைமையில தூக்கி வச்சு நடந்துக்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் நான் படித்த படிப்பு தான் இந்த ஜார்ஜ் மரியான் கதாபாத்திரம் சொல்லும் சார். அதனால தான் நம்ம முன்னோர்கள் வீடு கட்டும்போது கூட முதல்ல படின்னு ஒன்று வச்சாங்க. ஏன் தெரியுமா? உலகத்தினுடைய அனைத்து முக்கிய நூல்களையும் நீ படிக்க வேண்டும் என்பதற்காக. அதை கடந்து உள்ள போனால் நடைன்னு ஒன்று வச்சாங்க செட்டிநாட்டு எங்கள் வீட்டில். எப்படி தெரியுமா? படித்தபடி நீ வாழ்க்கையிலே நடக்க வேண்டும் என்பதற்காக நடையை வைத்தார்கள். அதை கடந்து உள்ளே போனால் கூடம் என்கிற ஒன்றை அமைத்தார்கள். ஏன் தெரியுமா? படித்து அதன்படி நடந்து நீ செயல்பட்டால் எல்லோரோடும் கூடி வாழுகிற ஒரு பண்பை நீ பெறலாம். அதை கடந்து உள்ளே போனால் முற்றம் என்கிற ஒன்றை வைத்தார்கள். படித்து அதன்படி நடந்து எல்லோரோடும் கூடி வாழ்ந்தால் முற்றம் என்கிற வாழ்க்கையின் உன்னதமான மகிழ்ச்சி நிலையை நீ அடையலாம் என்று நம்முடைய முன்னோர் வீட்டை கட்டுகிற போது கூட படிப்பை மேன்மைப்படுத்தி சொல்லியிருக்கிறார்கள். என்றால் நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு படிப்பாளிகள் தான் பெரும் காரணமாக இருக்கிறார்கள் என்கிற ஒரு நல்ல தீர்ப்பை நீங்கள் வழங்க வேண்டும் என்று சொல்லி அனைவருக்கும் என்னுடைய உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.